சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் வரலாம். அப்போ அந்த புது கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் வரும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அது இல்லை, ப்ளஸ் அது உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்மார்ட் பீட்டா அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரபலம் அடைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா ஆல்ரெடி இருந்த ஃபண்ட்ஸை விட இது வந்து கொஞ்சம் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ இந்த கேட்டகரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி என்எஃப்ஓஸ் வரும்போது அது உங்களுக்கு சூட் ஆகும்னா நீங்கள் அதை வந்து பிக்கப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு மிட் கேப் இல்லை அப்படின்னா ஒரு மிட் கேப் என்எஃப்ஓ வரும்போது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிற மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஆல்ரெடி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்டை கூட நீங்கள் பிக்கப் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வர எல்லா ஃபண்ட்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகுது. ப்ளஸ் அது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வர எல்லா ஃபண்டும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பொறுமையாக யோசித்து உங்களுடைய பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். உங்களால் அதை பண்ண முடியலன்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து அவங்க மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பல தவறுகளை வந்து அவங்க வந்து உங்களுக்கு பதிலாக தவிர்த்துடுவாங்க.